ஹாய். நாம் விநாயகர் சதுர்த்திக்கு பெரும்பாலானவங்க கொலக்கட்டை வச்சு படைப்போம். அப்படி வழக்கம் இல்லாதவங்க கூட இந்த வருஷம் ஒரு நாள் அந்த விநாயகர் பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை பிடிக்கொழுக்கட்டை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது இது இப்படி வச்சு படைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொரு முறையும் அந்த பிடி கொலக்கட்டை பிடிச்சு வைக்கும்போது உங்களுக்கான பாசிட்டிவை நினச்சிக்கிட்டே நீங்கள் இதில் இந்த கொலக்கட்டையை செய்யும் பொழுது உங்களுக்கு பாருங்கள், அடுத்த நாளில் 24 மணி நேரத்துலேருந்தே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, எதுலலாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, பொருளாதார பிரச்சனை, மனப்பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாமே குறையிறத உங்களால் உணர முடியும். நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. பச்சரிசி இது போல் தான் குண்டு குண்டாக இருக்கும், 5020 பச்சரிசின்னு சொல்கிறது. இதை வாங்கி நல்லா கழுவி களைஞ்சிட்டு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து வடிகட்டிட்டு வீட்டிலையே நிழல் உணத்தெல்லாம் உணர்த்தி ஒரு 48 மணி நேரத்தில் நல்லா கடுக்குன்னு அரிசி சவுண்டு கேட்கும். அப்போ நம்ம மிஷினில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த அரைச்சிட்டு வந்ததை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் தான் நாம் பிடிக்கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, மணி கொழுக்கட்டை எல்லாமே நம்ம இதில் தான் செய்துக்கிறது. நல்லா நைஸாகவே ஓரளவு அரைச்சி தந்துடுவாங்க. நாம் விநாயகர் சதுர்த்திக்காக இருந்தால் மாவை வறுக்காமல் கொழுக்கட்டை செய்யணும். இப்போ அந்த மெத்தடு தான் நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக செய்கிறதா இருந்தால் கோடு போட்டிங்கன்னா கோல மாவு போல் இழுபடணும் கோடு. அதை நான் உங்களுக்கு பிற்பாடு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கான கொழுக்கட்டை மெஷர்மெண்ட்டு 100, இந்த கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்பில் 100 பிடிக்கும். இதில் 1 கப் தலையை தட்டி எடுத்துக்கலாம் மாவு, பச்சரிசி மாவு. நீங்கள் கடை மாவு வாங்கினீங்கன்னாலும் அதுலேயும் நீங்கள் செய்துக்கலாம். இப்போ 1 பங்கு மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, 1/4 பங்கு தேங்காய் துருவல், இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாசி பருப்பு 100 மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன், இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி போட்டு. 1 பங்கு மாவு எடுத்தோம், 1 பங்கு இடித்த வெல்லம், இது ரொம்ப சரியாக இருக்கும். கோபுரமாக மாவு எடுத்திங்கன்னா கோபுரமாக வெல்லம் எடுக்கணும். எல்லா சனி பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்றதுக்கு கருப்பு எள்ளு போட்டு வறுத்து இந்த அரிசி மாவோடு கொட்டிக்கிறோம். இந்த 1/4 பங்கு தேங்காயை 2 நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நெய்யில் வறுத்து இந்த மாவோடு சேருங்க. நான் உடனே காலி பண்ணுறதால அப்படியே வச்சுக்கிறேன். வெல்லத்தில் 1.25 மடங்கு தண்ணி ஊற்றுறோம். நாம் நெய்வேத்தியத்துக்காக மாவை வறுக்காமல் செய்கிறதால, நீங்கள் நார்மலாக வறுத்து செஞ்சிங்கன்னா 1.5 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் வறுத்து செய்யும்போது அது ரொம்ப உதிராக இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஆனால் நெய்வேத்தியத்துக்கு நம்ம வறுக்காமல் தான் செய்யணும். இந்த சிரப்பு கொதித்ததுக்கப்புறம் அந்த ஊறின பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டோம். இப்போ சிம் பண்ணிட்டு தான் இதெல்லாம் போடுறோம். நல்லா கொதி பிடிக்கும்போது சிம் பண்ணிவிட்டு அந்த அரிசி மாவையும் எள்ளையும் கொட்டிக்கிறோம். நீங்கள் வறுத்து போடுறதா இருந்தால் 1.5 பங்கு தண்ணி போட்டிருக்கீங்க. அது நெய்வேத்தியத்துக்கு வறுக்காமல் தான் செய்யணும். அதனால் 1.25 பங்கு தண்ணி போட்டிருக்கோம். நல்லா பாருங்கள், இப்படி சுருள வந்துடும். சும்மா ஒரு 2 நிமிஷத்தில் இப்படி வந்துடும். மாவெல்லாம் அந்த தண்ணி இழுத்துறோம். இப்போ நம்ம நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டுக்கிறோம். 100 அரிசி மாவு தானே எடுத்தோம். இதை நல்லா ஆறட்டும். பாருங்கள், இது சாதாரணமாக இப்படி போட்டிருக்கோமா, இடைவெளி விடுது. நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா இடைவெளி இல்லாமல் சீராக கோலப்பொடி போல் இப்படி போவோம். வறுத்து போட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கையில் தண்ணியை தொட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கையில் பிசைஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, ஆறட்டும். இப்போ நெய் தொட்டுக்கிட்டு உருண்டையாகவும் நீங்கள் பிடிச்சி வைக்கலாம். இப்போ எல்லாமே நீங்கள் கணபதியை நினச்சிக்கிட்டே தான் வைக்கிறீங்க. இப்படி உருட்டியும் வைக்கலாம், இல்லைன்னா பிடியாகவும் உருட்டி ஒரு பிடிக்கிறது இப்படி இது போலையும் வச்சுக்கலாம். 10லேருந்து 12 நிமிஷம் ஆவி காட்டி எடுக்கணும். இப்படி 2 கைகளால் உருட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தமாக உருட்டக்கூடாது. போலாக உருட்டும் போது தான் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். 11 நிமிஷத்தில் நாம் எடுத்துட்டோம் வெளியே.
தேங்காய் நம்ம வறுக்காமல் போட்டதால் இது ஒரு நாள்லேயே காலி பண்ணிடணும். நெய்யில் வறுத்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 2 நாள் வரையிலும் வச்சு சாப்பிட்லாம். விநாயகருக்கு இந்த முறை பிடிக்கொழுக்கட்டை நீங்கள் பிடிச்சு வழிபடுங்க. பாசிப்பருப்பு புதனோட காரகத்துவம், புத்தி கூர்மையை தரும். எள்ளு கலக்கும்போது சனியினுடைய பிரச்சனைகள் விலகும். பாருங்கள், இப்படி மேலேருந்து விடும் பொழுது ரப்பர் போல் எம்பி வரணும். இது சரியாக வெந்திருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.